இந்த நாளிலும் மார்க் எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் அதனுடைய 31வது வசனம் முதல் 37வது வசனம் முடிய ஒரு குறிப்பிட்ட வேத பகுதியை தியானித்தோம். ஒரு கொன்னை வாயுடைய, சரியாக காது கேட்காத, சரியான வார்த்தைகளை பேச முடியாத ஒரு மனிதனை இயேசுவினிடத்தில் கொண்டு வந்தார்கள். இயேசுவினிடத்தில் கொண்டு வந்து அவனுக்கு இயேசு தமது கையை வைத்து அற்புதம் செய்ய வேண்டும் என்று அவரிடத்தில் ஜெபித்தார்கள். அதே போல நாமும் நம்முடைய பிரச்சனைகளை அவரிடத்தில் கொண்டு வந்து அவரிடத்திற்காக அவர் அற்புதம் செய்வதற்காக ஜெபிக்கும் போது அவர் அவனை ஜனக்கூட்டத்தை விட்டு தனியே அழைத்து கொண்டு போனதை போல ஆண்டவரும் முதலாவது நம்மை தனிமைப்படுத்தி நம்மை தனிமையான சூழ்நிலையை உருவாக்குகிறார். இரண்டாவது, தேவனுடைய விரலை வைத்து அவனை தொட்டார். தேவனுடைய விரல் தேவனுடைய ஆவிக்கு அடையாளமாய் இருக்கிறது. தேவ ஆவியினால் தேவன் அவருடைய விரலினால் பிசாசுகளை துரத்தினார், மந்திரவாத வல்லமைகளை அளித்தார். மூன்றாவது, எப்பத்தா என்று திறக்கப்படுவாயாக என்று பேசுகிறார். அவருடைய வார்த்தை செயல்பட்டது. அதே போல அவருடைய வார்த்தையினால் அற்புதம் செய்தார். அதை குறித்து அநேகர் மென்மேலும் ஆச்சரியப்பட்டார்கள். நமக்கு நடக்கிற அற்புதங்களில் மென்மேலும் ஆச்சரியப்படட்டும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.